ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கார்ன்ஃப்ளவர் ஹல்வா. இதை பாம்பே கராச்சி ஹல்வான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு டம்ளர் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அதை ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 ஏலக்காவும் 1 டம்ளர் சுகரும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே ஜாரில் ஒரு 20 முந்திரி பருப்பு போட்டு ஒன்றும் பாதியுமாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பொடிச்சு வச்ச சர்க்கரையை அந்த தண்ணியில் கலக்கிட்டு இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி கட்டியாயிரும். இப்போது அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குதுல்ல. நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா தடவி வச்சுக்கலாம். பாருங்கள் அல்வா எவ்வளோ பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதுதான் பதம். இப்போது இந்த அல்வாவை எடுத்து அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஆற விடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு பின்னால் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி கமுத்துனோம்னா சூப்பராக ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக ஆக்கிக்கலாம். ஈஸியாக கட் பண்ண வந்துடும். கத்திலையும் ஒட்டவே ஒட்டாது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க சுவையான கார்ன்ஃப்ளவர் ஹல்வா ரெடி.